ஹாய், வெல்கம் டு பேபி சீரீஸ். என்னோடய பேபி பிறந்தப்போ அவங்க பாடி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போ சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு இந்த ஆல்மண்ட் ஆயிலுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பேக்கேஜ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதோட பாட்டில் கிளாஸ் பாட்டில் வித் பம்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சேஃப்டி பர்பஸ்க்காக காயர் ஃபில்லர்ஸும் பேக்கிங்கில் ஆட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பேபிக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் 25 ml வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. என்னோடய பேபிக்கு பார்த்திங்கன்னா நான் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுவேன் இந்த ஆயில். இதை நான் யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நான் 100 ml பாட்டில் யூஸ் பண்ணேன். இதோட ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகாது, லைக் கோகோனட் ஆயில். நம்ம பேபிக்கு அப்ளை பண்ணும்போதே ஈஸியாக அப்சர்வ் ஆகிறது நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா பியோர் ஆல்மண்ட் ஸ்மெல் தான் இருக்கும். பிகாஸ் அவங்க இது ஓல்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எந்த ஃப்ராக்ரன்ஸும் அவங்க யூஸ் பண்ணலை. அண்ட் தெர் இஸ் நோ கெமிக்கல், நோ பேரபின் அண்ட் நோ சல்ஃபேட்ஸ். நான் ஸ்பெசிஃபிக்காக ஆல்மண்ட் ஆயில் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் இ அண்ட் ஏ அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் பேபிக்கு எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுலேயும் இவங்க நார்மல் ஆல்மண்ட் யூஸ் பண்ணாமல் காஷ்மீர் மேம்ரா ஆல்மண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுனால வைட்டமின் இ 2.6 டைம்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம பேபிஸ்க்கும் நம்ம கண்டினியூஸாக மசாஜ் கொடுக்கும்போது இந்த ஆயிலில் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். நான் அவங்க பேஜும் டேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் வேணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை பை.